வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, தப்பு செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கும் ஜாதக விளக்கம். இந்த ஜாதக விளக்கம் விதிகள்லாம் கோல்டன் விதிகள் மாதிரி. இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அது ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடம் தெரிந்த நம்மளுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடம் எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய தன்மையை இந்த பிரபஞ்சம் கொடுத்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தவறே பண்ணலைங்க, ஆனால் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புவி உலகத்தில் வாழக்கூடிய மானிட பிறப்பை தாங்கிய நாமகள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நான் இந்த பிறவியில் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் சிறைக்கு சமமான தண்டனை, பேசாத ஜெயிலில் கூட கடந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் ஏன் வருது அப்படின்னா, திருமணம் வயதை எட்டிய பிறகும் திருமணம் இல்லை. சரி, திருமணம் செய்துட்டோம், அந்த குடும்பத்தை நன்றாக பயணப்பட்டு போகக்கூடிய தன்மை இல்லாத தன்மையை கொடுக்கும்போது அதுவும் சிறைவாசத்துக்கு சமமாக இருக்கும். வாலிப வயதில் விருந்தோம்பல் அதிகம் தேவைப்படும். அந்த விருந்தோம்பல் கிடைக்காத இருக்கிறதும் ஒரு சிறைக்கு சமம்தான். வாலிப பருவத்தில் இன்பத்தை சுகிக்கக்கூடிய தன்மையை கிடைக்காமல் இருப்பதும் ஒரு தண்டனை தான். இப்போ பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை, நானும் ஒரு மனிதன் தானே அப்படின்னு அடிக்கடி பெரியவா சொல்லுவார். என் அருகில் இளமை பொருந்திய பெண்களை கிட்டக்க விடாத அளவுக்கு அவங்களுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி வைப்பாராம். இறைவனுக்கு சமமான அவர் தான் அவர், இருந்தாலும் அதை பக்கத்தில் சொல்லி வைப்பார். ஒரு நடக்கும்போதோ போகும்போதோ எதுக்காக சொல்லிக்கிறேன்னா, இறைவனே மனித அவதாரமாக பிறந்தாலும் இந்த சிருஷ்டிக்கு நம்ம ஆட்பட்டு தான் தீரணும். அதுதான் இறைவன் டிசைன் பண்ணிட்டேன். ஒரு க்ஷண நேரத்தில் ஒரு மனிதனை ஆக்கவும் முடியும், ஒரு க்ஷண நேரத்தில் என்னால் அழிக்கவும் முடியும். ஆனால் அதை இறைவனே நினைச்சாலும் ஆக்கவோ அழிக்கவோ ஒருத்தரை முடியாது. ஏன்னா படைச்சிட்ட பிறகு, ஏன்னா டிசைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ரோபோவில் ரஜினி அவர்கள் சொல்லுவார் பாரு, நான் படைச்சேன்டா உன்னை நானே அழிச்சிடுவேன் அப்படின்னு. அவரே நினைச்சாலும் அதை அழிக்க முடியாது. அந்த தொடர்கதை மாதிரி அது இழுத்துக்கிட்டே போயிடும். அது படத்துக்காக சொல்யூஷனுக்கு கொண்டு வந்துட்டார் சங்கர் டைரக்டர். ஆனால் அதை அழிக்க முடியாது அவரே நினைச்சாலும். ஆனால் அதனுடைய டிசைன் எங்கே போய் முடியுன்றது அது ஆய் விளங்கக்கூடிய இறைவனுக்கே தெரியாது. ஏன்னா இறைவனே டிசைனில் தான் இருக்கார். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம், அது தனி வழி. இப்போ நான் எந்த தவறும் பண்ணலை, ஏன் எனக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படிங்க பார்த்துக்கிறது அப்படின்றத சில உதாரணங்களை ஜாதகங்களோடு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை, எல்லா லட்சணங்களும் எனக்கு பொருந்தி இருக்கிறது, எனக்கு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்பார். நான் எந்த ஒரு பழக்கமோ எந்த ஒரு துர்ச்செயலோ அபச்செயலோ இல்லாமல் இயல்பான பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் அந்த திருமண வாழ்க்கை கிடைக்க மாட்டுது, என்னை ஏன் ஒரு பொண்ணு விரும்ப மாட்டுது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கேன், படித்தே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய ஜாதகங்கள் வரும். கேள்வி கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர்கள். அவங்களுடைய ஜாதகத்தில் 2, 7, 11 தான் திருமணம். ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது 2, 7, 11 தொடர்பு இல்லாமல் திருமணமே நடக்காது. அந்த 7ஆம் இடம்ன்றது சமூகம், 4 பேர் பார்த்து அந்த ஒரு மேடையில் உட்காந்து செய்யக்கூடிய செயல்கள் 7ஆம் இடம். அதனால் அந்த வேலை முடிஞ்சு போச்சு, 7க்கு வேலை முடிஞ்சு போச்சு. 2ஆம் இடம் தான் குடும்பம். அந்த இடத்துல தான் குழந்தை பிறப்பது. 2ஆம் இடத்துல தான் குடும்பத்துக்குள்ளே தான் வீடு தான் குடும்பம். இந்த வீட்டுக்குள்ளே தான் கணவன் மனைவியாக ஒன்று சேர்வது.
அடுத்த குடும்ப விருத்தி, அது வந்து சந்ததி விருத்தியாக இருந்தாலும் சரி, பொருள் விருத்தியாக இருந்தாலும் சரி, வாக்கு கணவன் மனைவிக்குள்ள அன்பாக பேசிக்கொண்டு உரையாடல் செய்து வாழ்க்கையை நகர்த்தினாலும் சரி, எல்லாமே 2 தாங்க. தனம், குடும்பம், வாக்கு, இளைய கல்வி, இது எல்லாமே வீடு, எல்லாமே வந்து 2ல் தான் வந்து 2 தான் வந்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த 2ஆம் அதிபதி ஏறி நின்ற நட்சத்திர அதிபதி, கால் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் லாபஸ்தானங்களில் 11ஆம் இடங்களில் இருந்தால் ஒருத்தவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத அழகாக போயிடுங்க குடும்பம். அவன் 1000 செயல்கள் செய்திருந்தாலும் அது என்ன பண்ணும், குடும்பம் அட்டகாசமாக போகும். அதே 2ஆம் அதிபதி கல்யாணம்லாம் பண்ணிடுவான், பொண்டாட்டி வந்த பிறகு அந்த குடும்பத்தை பண்ணுறதுக்கு அவன் படும் பாடு இருக்க இறைவனாலே அறிய முடியாது. அதனால தான் இறைவன் நமக்குள்ளே தான் வீட்டு இருக்கிறார். இறைவன் எப்போது வெளிப்படுவார், நம்மளுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இறைவனை உணர்த்த சொல்லி தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய தன்மை 2ஆம் அதிபதி அவர் நின்ற, இப்போ ஒரு சிம்ம லக்னம்னு வச்சுங்களேன், 2ஆம் அதிபதி புதன், அவர் போயிட்டு அட்டமாதி என்று சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திர காலில் நிற்கிறாரு. அந்த குரு ஒரு நீசமாகி நிற்கிறாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அவனுக்கு குடும்பமே உருவாகாது. உருவானாலும் சீக்கிரத்தில் அவனுக்கு வந்து அந்த இன்பம் கிடைக்காது. இதுதான் வந்து கோல்டன் விதி. நீங்கள் எழுதி வச்சுங்க, எத்தனை கோடி ஜாதகம்லாம் எடுத்து போட்டு பார்க்கலாம். இன்றைக்கு வாடிக்கையாளரை ஏமாற்றவே முடியாது. 80% யூடியூப்பில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, பத்திரிகைகளை தெரிஞ்சுக்கிறாங்க, புத்தகங்களை வாசிக்கிறாங்க, டிஜிட்டல் உலகத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பல பிறப்புகள் எடுத்து தான் இந்த பிறப்பில் நம்ம கலியுகம் கடந்துட்டுருக்கோம். பல யுகங்கள் கடந்து தான் கலியுகத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது வந்து மறுபடியும் கிரேதா ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து கலியுகம் வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. அதனால தான் சரிசமமான வாழ்க்கை, எல்லாத்துலேயும் ராஜா வாழ்க்கை மாதிரி மன்னராட்சி மாதிரி இருக்காது இந்த காலத்தெல்லாம். அப்போ யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்போ வாடிக்கையாளரை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் ஜோதிடர்கள் இருக்க முடியாது. அப்போ அவங்க அதை விட எப்படி இருக்கணும் பாருங்கள். வாடிக்கையாளரை ஏமாற்ற முடியலன்னா அப்போ ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கணும் பாருங்கள். இந்த 2, 7, 11 இந்த 7ஆம் அதிபதி திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு உண்டான மேடை மாதிரி அவர் ஒரு சமுதாயம், ஒரு கலைக்கூடம், ஒரு திருமண கூடங்கள், ஒரு வீட்டில் உட்காந்து 10 பேர் உட்காந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வருது பாருங்க குடும்பம், தனியாக மனைவி கணவன் குடும்பத்தினத்துக்கு. அந்த 2ஆம் அதிபதி சரியாக இருக்கப்பட வேண்டும். அந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியினுடைய தொடர்போ 7ஆம் அதிபதியின் தொடர்போ 5, 7, 9னுடைய தொடர்போ பெற்று இருந்தால் அவர்களுடைய குடும்பம் நல்லா போகும். இதையே தொழிலுக்கும் எடுத்துக்குங்க. அந்த 10ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியினுடைய தொடர்பு இல்லாமல், இல்லைன்னா அந்த 10ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ நீசம் பெற்ற கிரகத்தினுடைய காலில் அமராமல், இல்லைன்னா அவர் ஏறிய கால அதிபதி வந்து 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் அவருக்கு தொழில் அற்புதமாக இருக்கும். இதில் வந்து ஆயுளும் வச்சுக்க வேண்டியதான். ஒருத்தர் மனிதன் வந்து எந்த அளவுக்கு வாழ போகிறான், அவனுடைய ஆயுள் ஸ்தானமும் வச்சுக்கலாம். அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான கேள்விகளும் ஒரு கட்டத்தில் 24 காரத்துவம் இருக்குன்னா அந்த 24 காரத்துவம் 12 ராசிக்கும் போட்டுங்க, 12 பாவத்துக்கும் போட்டுங்க. இது தாங்க ஜோதிடம். ஜோதிடத்தை வந்து எளிமையாக சக்கையாக பிழிஞ்சு கோல்டன் விதி மாதிரி கொடுக்கலாம். சரி, அவருடைய வாக்கு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, கம்யூனிகேஷன், தம்பி சரியில்லை, சகோதரன் சரியில்லை, வீடு சரியில்லை, எல்லாமே சரியில்லை. ஆனால் ஒரு ஜாதகர் வந்து அதி அற்புதமாக சும்மா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பார். அப்படின்னா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அவர் நின்ற கால அதிபதி ஆட்சி உச்சம் திரிகோணங்களில் கேந்திரங்களில் இருந்தால் யார் எப்படின்னா போங்க, நான் அற்புதமாக நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஊழியம் செய்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கோ, பொருள் சம்பாரித்து கொடுக்குறதுக்கோ அனைத்துக்கும் ஆள் இருப்பாங்க. அந்த ஜாதகர் தான் வந்து மனித பிறப்பிலும் இறைவனை நேரடியாக பார்க்குறவங்க.
அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய நின்ற அதிபதி அதிபதி என்ன பண்ணுவார்? கேந்திர திரிகோணங்களில் குருவோட தொடர்பு பெற்றோ சுக்கிரனோட தொடர்பு பெற்றோ நல்ல அற்புதமான கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்ற அவர் நின்ன அதிபதி அதுக்கு மேலே உச்சமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மனித வடிவில் தெய்வம் அவரை அனைவரும் கையெழுத்து வணங்குவாங்க. இப்போ இந்த டாபிக் என்னன்னா, தவறே செய்யலைங்க, நான் ஏன் தண்டனை அனுபவிக்கின்றேன்? ஒருத்தர் தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துலேருந்து 5ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார் மேஷ வீட்டில். இப்போ அவருக்கு செவ்வாய் திசை சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. செவ்வாய் எங்கே இருக்கார்? 9ல் உட்காந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார்? சுக்கிர புத்தி போகுது இல்லை, சுக்கிரன் எங்கே இருக்கார்? கன்னி வீட்டில் உட்காந்துருக்காரு. நீசத்தனத்தில் புதனோட சேர்க்கை பெற்று, உச்சம் பெற்ற புதனோட தான் சேர்க்கை பெற்றிருக்காரு. அவர் வாங்கின நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். பாருங்கள், செவ்வாய் தசை சுக்கிர புத்தி சிறையில் இருக்கார் ஒரு மனிதன். இதுக்கு என்ன காரணம் என்றால், தனுசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்தை பெற்றுக்கொண்டு எங்கே உட்காந்துருக்காரு? 10ஆம் இடத்தில் உட்காந்துருக்கிறார். தொழிலில் பிரச்சனையினால் அவர் சிறையில் இருக்கார். தொழில் செஞ்சு அதில் ஏதோ ஒரு சிறு தவறுகள், அது யார்? ஆனால் இவர் செய்யலைன்றார். அதுக்கு காரணம்னா, இப்போ லக்னாதிபதி இருக்கார் இல்லை, அந்த குருவானவர் நேர கேந்திரத்தில் 7 இருக்கார். எங்கே? திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி என்றால் ஜாதகர், குருவே ஜாதகர் நாடியில், அவர் கேந்திரத்தில் நல்லா தான் இருக்கார். கேட்டால் நான் தவறே பண்ணலை, என்னுடைய பார்ட்னர் செய்த தவறுனால எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நான் சிறைக்கு சமமான சிறையில் இருக்கார். இறைவன் திருவருள் செய்வார். எப்பொழுதுமே தவறு செய்யலைன்னா தண்டனை அனுபவிச்சுன்னா அந்த காலகட்டங்கள் தசா புத்தி, அந்த காலகட்டங்கள் கிரகங்கள் டிரான்சிட் போகும்போது ஒரு சில நிகழ்வுகள் நடந்தே தீரும். அது ஆனால் நான் இந்த பிறப்பில் யாருக்கும் நல்ல மனிதர், தான தர்மங்கள் அனைத்து செய்யக்கூடிய மனிதர், உயர்ந்த உள்ளத்தை கொண்ட மனிதராக இருந்தாலும் அந்த 3, 8, 12 தொடர்பு பெறும்பொழுது சிறைக்கு சமமான மரணமே நிகழுங்க. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு வீட்டில் மரணம் நிகழுதுன்னா இந்த 3, 8, 12 தொடர்பு இல்லாமல் இருக்காது. சரி, ஒரு வீட்டில் மரணம் நிகழுது, அந்த வீட்டினுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய தன்மையை அனைவருக்குமே என்ன ஆகும்? ஒரு ஜர்க்கு. ஒரு சில ஆளுக்கு ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயங்களை தடைப்படும். பொருளாதார தடை, போன இடத்துல அடிபடுறது, தடுங்கி விழுவது, மறதி ஏற்படுவது, பயம் உருவாகுவது, மரணத்திலே மரணம் வந்தால் கூட இறைவன்கிட்ட போகிறோமா எங்கே போகிறோன்றது போயிடுவோம். ஆனால் அந்த மரணத்துக்கு இணையான பயம் இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய. அதான் வள்ளலார் 7 அவஸ்தைகள் சொல்லுவார். 7 அவஸ்தைகளில் பயம் ஒரு அவஸ்தை. அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாய உலகத்தில் நாம் வாழ்ந்தோம்னா பயமும் வரும். பசி வருவது எப்படி இயற்கையாக டிசைன் பண்ணி வச்சிருக்காரோ இறைவன், பயமும் தானாக வரும். நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. யார் பயப்பட மாட்டாங்கன்னா, எதை பற்றியும் சிந்தனையற்று இருப்பவர்கள் தான் பயம் இல்லாமல் இருப்பாங்க. சிந்தனையற்று இருப்பது யாருக்கிட்ட இருக்க முடியும்னா, அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ உறவுகள் மேலேயோ பொருள் மீதையோ இந்த உலகத்தின் மீதோ ஏதாவது இருந்தால் நமக்கு சிந்தனையற்று இல்லை. ஒரு ஆளை மையமாக பிடிச்சிக்கலாம். அந்த ஆளுக்கு பேர் தான் பிரபஞ்சம், அதுதான் இறைவன், அதுதான் கடவுள். அந்த கடவுளை நம்ம பொதுவாக 800 கோடி பேரும் நம்ம இறைவனை பொதுவாக பிடிச்சிக்கிட்டு, அவங்களுக்கு கை கால் முகம் வைத்து அந்த உருவத்தை வைத்த தெய்வம் அல்ல, இறைவன் அல்ல, கடவுள் அல்ல. பிரபஞ்சம் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த பிரபஞ்சத்தை நம்ம ஒரு பொதுவாக ஒரு ஆளை வச்சு அதில் இருந்தோம்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பயம் இல்லாமல் இருக்க முடியும். அப்போ இறைவன் டிசைன் எப்படி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நான் எந்த தவறுமே பண்ணலை, ஆனால் நான் சிறைக்கு சமமான தண்டனை. ஒரு குழந்தை வளர்ந்து வருதுங்க, 4 மணி பொழுது ஒரு ஒன்றமாக வளருது, 25 வயசு ஆனால் அதுக்கு திருமணம் ஆகணும்ல.
ஏன் திருமணம் ஆக மாட்டுது? வேலைக்கு போகணும்ல ஒரு மனிதன், வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் போகக்கூடிய தன்மை இல்லாத தன்மையை பண்ணுது. போனாலும் பிரச்சனையை பண்ணிவிட்டு தலையை தட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் விடுது. இந்த பொருளாதாரத்தை உருவாக்க மாட்டுது. ஏன் அப்படி? அதுக்கு என்ன காரணம் என்றால், உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள், எந்த தசா புத்தி போகுதோ அந்த தசா நான் நின்ற கால அதிபதி நீசமோ 6, 8, 12 தொடர்போ பெற்று இருக்கும் பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? அடித்து தூக்கின்னு வந்து ஓரமாக உட்கார வைக்கும். அதுதான் தவறே செய்யலைனாலும் தண்டனையை அனுபவிப்பது. சரிங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, எதுவாக இருந்தாலும் இறைவன் செயல், அனைத்தும் அவன் செயல் அப்படின்றத எண்ணி நீங்கள் நகர்ந்தும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே இப்போ வெயில் அடிக்குது, பயணம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த வெயிலை நிப்பாட்ட முடியுமா? நம்ம வந்து கொடை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உடனே ஜோதிடர்கள் வந்து பரிகாரத்துக்கு போகக்கூடாது. கொடை பிடிச்சாலும் அதுக்குள்ளேயும் வெயில் அடிக்கும். அந்த வெயிலினுடைய தாக்கத்தை, வெப்பத்தினுடைய தாக்கத்தை இந்த உடல் தாங்கட்டும்னு விட்டுடணும். போகட்டும். இதை தான் சொல்கிறது. 3, 8, 12 தொடர்பு இருந்தால் எல்லாமே உன்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட விட்டுட்டு இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம நகர வேண்டும். என் கையில் எதுவும் கிடையாதுன்றதை கொடுத்துடும். அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் இறைவன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் மாட்டுன்னு போங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும், என்ன செயல் நடந்தாலும் நடக்கட்டும். அது நல்லதாக இருந்தாலும் அது கெடுதலாக இருந்தாலும் எந்த ஒரு செயலும் நன்மைக்கே அப்படின்றத எடுத்திங்கன்னா இந்த 3, 8, 12 தொடர்பு அது ஆட்டோமேட்டிக்காக காலங்கள் நடந்து அதுக்கப்புறம் நல்லது வந்து நடக்கும். இருந்தால் வாழ்வோம், இல்லைன்னா அடுத்த பிறப்புன்னு ஒன்று எடுத்து அதில் போய் வாழ்ந்துட்டு போவோம். ஏன்னா நாம் வந்து இந்த மனித பிறப்பு வந்து ஒரு உன்னத பிறப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஞானத்தினால நமக்கு வந்து அந்த பயம் வந்து போகுது. நம்ம எப்படியாவது நல்ல ஒரு பிறப்பாக பிறந்து இறைவனை அடையணுமேன்னு துடிச்சிட்ருக்கோம். சில பேர் வந்து சுக இன்பத்தை, அதை இம்மை மறுமை வாழறதுக்கு, இந்த பொய் உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை வாழறதுக்கு சில பேர் துடிச்சிட்டு கிடக்குறாங்க. அவங்களாம் அதுக்கடுத்து ஒரு பல பிறப்புகளுக்கு அப்புறம் அவங்களும் இறைவனை நாடுறதுக்கு உண்டான தன்மையில் வந்துடுவாங்க. அது அந்த கணக்கு விடுங்க. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய தொடர்பு பெற்று அந்த அதிபதி நீசம் பெற்றால் திருமணமே இல்லை. இப்போ ஒருத்தர் கன்னி லக்கணம், 7ஆம் அதிபதி குரு 4ஆம் இடத்துல கேதுவனுடைய சாரம் பெற்றிருக்கிறாரு. அந்த கேது லக்கணத்துக்கு 3ல் செவ்வாய் கூட சேர்ந்து செவ்வாய் கேது இருக்கார். சுக்கிரன் வந்து லக்கணத்திலே இருக்கார். எங்க? கன்னி லக்கணத்திலே. சுக்கிரன் கன்னி வீட்டில் நீசம் பெற்றிருக்கிறார். அந்த சுக்கிரன் உத்தர நட்சத்திரம் பெற்றிருக்கிறார். இதுதாங்க. அதே போல 2ஆம் இடத்தினுடைய அதிபதி கன்னி வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? துலாம். அந்த அதிபதி கெட்டு நீசம் பெற்றிருந்தால் எப்படி வந்து குடும்பத்தை இவர் வந்து முயற்சி செய்வார். எல்லா லட்சணங்களும் பொருந்திருக்கு, ஆனால் திருமணம் வந்து கைகூட மாட்டுது. என்னை யாரும் விரும்ப மாட்டுறாங்க, நானே தேடி போனாலும் விரும்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏன் கொடுக்குதுன்னா, கன்னி வீடு 2ஆம் வீட்டு அதிபதி நீசம் பெற்று லக்கணத்திலே இருக்காரு, 12ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் பெற்றிருக்கிறார். சரி, லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, சுவாதியினுடைய சாரத்தில். இது எப்படி இருக்குன்னா, இப்போ கன்னி வீட்டுக்கு 9ல் ராகு இருப்பார்ல, 9ல் ராகு இருந்து ஆல்ரெடி ராகுவும் சுக்கரனும் சேர்க்கை பெறாங்க. நீசம் பெற்ற சுக்கரனோடு ராகு சேர்க்கை. 2ஆம் வீட்டு லக்னாதிபதியினுடைய சாரத்தில் பெற்றக்கூடிய சுவாதி ராகு எங்கே இருக்காரு? ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் ராகு என்னது? நீசம். ராகு நீசம், சுக்கிரன் நீசம், 2ஆம் அதிபதி கால் பெற்ற புதன் கால் பெற்ற ராகும் நீசம். இப்போ என்ன ஆகுது? குடும்பமே உருவாக மாட்டேங்குது. நல்லா படிச்சிருக்காரு, நல்லா அழகாக இருக்கார், நல்லா அறிவாக இருக்கார், தர்ம சிந்தனையோடு இருக்கார், எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறார். இங்கே அதுதான் இந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கமே. நான் எந்த தவறும் செய்யவில்லை, தண்டனை எனக்கு எதற்கு அப்படின்னு.
சரி, இது எதை நோக்கி பயணம் பண்ணுது? ஏன் இந்த பிரபஞ்சம் எதை சொல்லுது இவருக்கு அப்படின்னா, இவருக்கு இந்த நேரத்தில் ஏன் இவர் வந்து பிறக்கணும், அதை பார்க்கணும் இவருக்கு. இந்த பிறப்பில் தாங்க இவருக்கு திருமணம் இல்லை. போன பிறப்பில் அட்டகாசமான திருமணம் பண்ணியிருப்பார். இல்லை அடுத்த பிறப்பில் அட்டகாசமான திருமணம் பண்ணி அதை அனுபவிப்பவராக இருப்பார். இந்த பிறப்பில் தான் இது கிடையாது. அப்போ இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை இவர் உணர வேண்டும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் மறுபடியும் இவருக்கு வந்து திருமணமே ஆனாலும் மறுபடியும் பிரச்சனை தான் வரும். கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட என்ன ஆகும்? பிரச்சனை, பிரிவு, போராட்டம், சிக்கல், வெட்டி விட்டுரும். ஏன்னா 2ஆம் அதிபதி நீசம், 2ஆம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நீசம். பயம் வந்துடும் அவருக்கு. கல்யாணம் பண்ணாலும், கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மனைவி கையில் நிற்க மாட்டாங்க. இது வந்து எத்தனை ஜாதகங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். நிறைய பொருத்தங்கள், நிறைய அமைப்புகளில் நம்ம நிறைய போட்டிருக்கோம். திருமணத்துக்கு உண்டான தடையை இந்த விஷயத்தை எடுத்து பாருங்களேன். நாடி ஜோதிடத்தில் அதி அற்புதமாக ஒரு சாரநாதன் எப்படி இருக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து இந்த விதி, இதே இந்த விதியானது 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி ஒருவருக்கு ஒருவர் நட்பு கேந்திரங்களில் கோணங்களில் இருந்து அவர் வந்து நிறைய வேளங்களை வந்து ஒரு விஷயம் கெட்டு இருக்கும், இன்னொரு விஷயம் நல்லாயிருக்கும். 2ஆம் அதிபதி ஒரு விஷயத்தில் கெட்டு இருந்தாலும் 11ஆம் அதிபதியுடைய தொடர்பு வந்துன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தானே 11ஆம் இடம். 5 என்றால் காதல். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 7னா பார்ட்னர் மேலே இருக்கக்கூடிய காதல் என்ன பண்ணும்? 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற்றுவிட்டால், எனக்கு பொண்ணு இருக்கோ, பொருள் இருக்கோ, நகை இருக்கோ, நட்டு இருக்கோ, நான் என்னுடைய கணவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கட்டும், நான் எங்கேயோ இருக்கிறேன், நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட நாங்கள் சந்திச்சுப்போம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆக மொத்தத்தில் என்னுடைய கணவன் இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ்வாங்க. அந்த அன்பு, அந்யோன்யம் இதில் எதுவுமே கெடாமல் இருக்குன்னா அவர்கள மேலே தம்பதிகள் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இருக்காங்க, நிறைய இருக்காங்க, நிறைய ஜாதகங்கள் இருக்குது. பிரிவினை ஜாதகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் அந்யோன்யமான தம்பதியினுடைய ஜாதகம் இருக்குது. அப்போ தவறே செய்யலைனாலும் தண்டனை அனுபவிப்பதற்கான காரணங்கள் நீங்கள் பிறந்த கொடுப்பனை, நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் நேரங்களில் உங்களுடைய லக்கணம், லக்னாதிபதியிலிருந்து மற்ற 12 ராசிகளினுடைய பாவகங்களுடைய தசா புத்திகளுடைய தன்மை அதை எப்போ வந்து செயல்படுத்தும் அப்படின்னா, டிரான்சிட்டில் கிரகங்கள் வந்து போகும்போது செயல்படுத்தும். அதோட தசா புத்தி வந்து நடந்துகிட்ருக்கும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து புதன் தசை, ராகு புத்தி. புதன் ராகு என்றாலே பிரச்சனை. எப்படி வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்தி வந்து பிரச்சனை கொடுக்குமோ, அதில் வந்து புதன் ராகு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தசை நல்லாவே இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். இப்போ புதன் நல்ல இடத்துல உட்காந்துக்கிறாரு, அவர் நின்ன கால அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர கோணங்களில் இருந்து நல்ல தசை போகுது, நல்ல பணம் வருது, பொருளாதாரம் வருது, காதல் இருக்குது, அன்பு இருக்குது. அதில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து உள்ளூர வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா புதனுக்கும் ராகுக்கும் வந்து ஜாமக்கோல் பிரசன்னத்தில் புதன் ராகு ஆப்போனண்ட்டாக இருப்பார். 1-7 வருவார். சூரியனுக்கு சுக்கிரன் 1-7 வருவார். சனிக்கு செவ்வாய் 1-7 வருவார். அதனால தான் சனி தசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசையில் சனி புத்தி பிரச்சனையை கொடுக்கும். குரு தசையில் சந்திர புத்தி, சந்திர தசையில் குரு புத்தி பிரச்சனையை கொடுக்கும். இது வந்து பொதுவான டிசைன், இறைவனுடைய டிசைன். அது இந்த டிசைன் படி நம்மளுடைய ஜாதகங்களை எப்படி விதிகளை வகுத்தார்கள் என்றால், ஜாமத்துக்கு வந்து 8 ஜாமம் தான் ஒரு நாளைக்கு. அந்த 8 ஜாமத்தை பிரசன்னம் போட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்து சொல்லியிருக்காங்கல்ல. அதே போல் இப்போ இருக்கிறத வந்து கால நேரங்கள் வந்து இருக்குது இல்லை, அந்த கால நேரங்கள் தான் உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நமக்கு தெரியாது இரவு பகல் எந்த நேரம் எந்த மணின்னு சொல்லிட்டு காலத்தை உருவாக்கின நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பஞ்சாங்கத்தையும் உருவாக்கி, இந்த கோள்களையும் உருவாக்கி, அந்த கோள்கள் மூலியமாக மனிதனால் ஏற்படக்கூடிய செயல்களை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். எதையும் மாற்ற முடியாது. அதை தெரிஞ்சுங்க. உடனே பரிகாரம் அது இதுன்னு போயிடாதீங்க. ஆனால் இதையும் ஒரு சில ஞானிகள், சித்தர்கள், அதாவது நம்ம புள்ள வந்து கஷ்டப்படுது, தந்தை எப்பொழுதும் அதுக்குண்டான முயற்சியை எடுத்துன்னு தான் இருப்பார். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் நமக்கு இறைவனுக்கு சமமானவர்கள், நம்மளுக்கு தந்தைக்கு சமமானவர்கள். தந்தை என்றால் ஒரு மகனுக்கு இறைவன் தான்.
ஏன்னா உயிர் கொடுக்குறாருல்ல. உடல் கொடுக்குற தாய் வந்து இந்த பிண்டம், இந்த உலகம், இந்த அண்டம் பிண்டம் சொல்லுவாங்கள்ல. அதனால்தான் தாய்க்கு வந்து நம்ம வந்து எப்பொழுதும் பங்களிப்பு உண்டு. அது தனி இதுங்க. அது இந்த அண்டத்தை நம்ம வந்து இந்த பிண்டம் பயன்படுத்திக்குது. இதுக்கு எப்படி தொடர்பு இருக்கோ அது மாதிரி தாய்க்கு நமக்கு தொடர்பு. அதையும் மறைமுகமாக இறைவன் என்று சொல்லக்கூடியது யாருன்னா தந்தை. அப்போ அந்த தந்தையாகப்பட்டவர் வந்து அதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்த அந்த விதிகள் இருக்குல்ல, நியதிகள், அதி அற்புதமாக இந்த வளிமண்டலத்தில் இந்த கிரகங்கள் இப்படி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சன நேரத்தில் எப்படி ஒருத்தன் பிறக்கிறான், அந்த பிறந்த நேரத்தில் கிரகங்கள் நிற்கிது. அந்த கிரகங்களுடைய காரத்துவம் பாவங்களுடைய காரத்துவங்களுக்கு ஏற்றாற்போல் மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து ஈஸியாக எளிமையாக அமையுது. அதை தான் ஜோதிடம். அதில் போயிட்டு மாற்றி வைக்க முடியும்னா வளிமண்டலத்தில் போயிட்டு சூரியனும் செவ்வாயும் தான் மாற்றி வைக்கணும். நாம் இங்கெல்லாம் மாற்றி வைக்க முடியாது. உடனே சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த புத்திக்கு போங்க. அது தானாகவே நடக்கும். ஒருத்தவன் தர்மம் செய்கிறானா அது தானாகவே நடக்கும். ஒருத்தவன் வந்து அன்னதானம் பண்ணுறானா அது தானாகவே நடக்கும். உன் கையில் வந்து ஒருத்தவங்க வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அது தானாகவே நடக்கும். நீங்கள் போயிட்டு எதையும் செய்யணும்னு அவசியமாக எந்த செயலுமே நீங்கள் செய்யவில்லை. இதையும் நல்லா கேட்டுங்க. அந்த ஆதி இறைவன் எப்படி அனாதியாக இருக்கானோ அதே இடத்துல அந்த 3 ஃபேக்டும் அனாதியாக இருக்குது. அதை நீக்கிறதுக்கு தான் இறைவனுடைய துணை தன் முயற்சின்றது வந்து பயன்படுது. இப்போ தவறே செய்யலைனாலும் தண்டனை அனுபவிப்பதற்கு உண்டான காரணங்கள் வந்து அது இறைவனாகவே அது வந்து படைச்சிருக்காங்க. கோள்களுடைய தன்மையில் அது காலங்கள் நடந்து போன பிறகு, திசைகள் மாறின பிறகு, புத்திகள் மாறின பிறகு உங்களுக்கு தேவையாக இருந்தால் நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் எதுவும் மன வருத்தம் கொள்ள வேண்டாம். இல்லைனா எதில் நீங்கள் வந்து அந்த ஜாதகர் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இறைவனை அடைவதில்லையா, இல்லை உலக வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கா, தான தர்மங்கள் செய்வதற்கா, அடுத்த கட்ட நிகழ்வுகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உன்னதமாக அமையும். இப்போ ஒரு படத்தில் சூரிய சொல்லுவார், ஆரம்பத்தில் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, அதுக்கப்புறம் வந்து தானாக பழகிடும் அப்படின்றது. இப்போ திருமணமே ஆகலை, அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற வாழ்க்கையோடு இணைந்து வாழுங்கள். அடுத்த பிறப்பு இறைவனை எப்படி வள்ளலார் வந்து 9 வயசில் பாட்டு எடுத்தாரோ, ஞானசம்பந்தர் எப்படி 3 வயசில் வந்து பாட்டு எடுத்தாரோ, அந்த மாதிரி அடுத்த பிறப்பு வந்து மிக அற்புதமான பிறப்பாக நீங்கள் பிறந்து இறைவனுக்கு, அதான் அந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் பணியாற்றுங்கள். இதை தான் நாம் சொல்ல முடியும். அப்போ தவறே செய்யலைனாலும் தண்டனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நல்லவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும், கெடுதல் செய்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி நல்லதும் இருக்கும் கெடுதலும் இருக்கும். ஆனால் இயல்பு வாழ்க்கை, இறைவனுடைய வாழ்க்கை, பரபிரம்மத்தினுடைய வாழ்க்கை, பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால், அதனால தான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் மறக்காமல் நான் அந்த கடைசியாக அந்த வார்த்தைகளை போகிறதுக்கு உண்டான காரணம். அப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள், அதன்படி தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு வந்து வாழுங்கள் அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.